தமிழ் சினிமாவோட தனி சகாப்தமாக வாழ்ந்து காட்டியவர் கேப்டன் விஜயகாந்த். புரட்சி கலைஞர், கருப்பு எம்ஜிஆர், கேப்டன் விஜயகாந்த் என்று மக்களால் பாராட்டப்பட்ட விஜயகாந்த் கடந்த மாதம் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவின் காரணமாக மரணமடைந்தார். அவரது உடலுக்கு 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. பல்லாயிரக்கணக்கானோர் அவரோட இறுதி ஊர்வலத்துல கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. சினிமால ரஜினி, கமல் உச்சத்துல இருந்தும் தடுத்து நின்று உயர்ந்து காட்டியவர் விஜயகாந்த். தன்னோட மகன்களான விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகிய இருவரையுமே சினிமா அரசல் ரெண்டுலயுமே கை தூக்கி விடாம போயிட்டாரு விஜயகாந்த். முன்னதாக விஜய், சூர்யா ஆகியோரோட படங்கள்ல கெஸ்ட் ரோல்ல நடித்து அடுத்திருந்தாரு விஜயகாந்த். இப்பொழுது விஜய், சூர்யா 2 பேருமே ஹாலிவுட்ல உச்ச நட்சத்திரமாக ஜொலிச்சிட்டு வராங்க. இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் சில வருடங்களுக்கு முன்னாடி சகாப்தன் படம் மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமானார். இயக்குனரின் பெயரை போட்டு விஜயகாந்த் இந்த படத்தை கினாராம். ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல. விரைவிலேயே விஜய் படங்கள்ல இவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காம், அல்லது அவரோட படங்கள்ல கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. விஜயகாந்த் மேல இருக்கிற மரியாதைனால இதை செய்ய இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.